தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகி உள்ளார். புதிதாக 4 அமைச்சர்களும் பதவியேற்றுள்ளனர். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானதை தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். இதனிடையே சென்னை மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி ஆகியோர் நினைவிடங்களில் துணை முதலமைச்சராகியுள்ள உதயநிதி ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமர்சனம் செய்பவர்களுக்கு தனது பணி மூலம் பதிலளிப்பேன் என தெரிவித்தார். கண்டிப்பாக இது வந்து ஒரு பதவி கிடையாது, இதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு கூடுதல் பொறுப்பு. நிறைய பேர் நேற்று இரவுலேருந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நல்ல தலைவர்கள், அமைச்சர்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த விமர்சனங்களையும் நான் உள்வாங்கிக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய பணிகள் மூலமாக அந்த விமர்சனங்களுக்கு ஒரு பதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏற்கனவே இந்த அமைச்சராகி பொறுப்பை இப்போ இந்த 2 வருடங்களாக என்னுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கேன். இது இன்னும் ஒரு கூடுதல் பணிதான். இதையும் தலைவருடைய வழிகாட்டுதலின் பேரில் மூத்த அமைச்சர் பெருமக்கள் அவங்களுடைய ஒத்துழைப்போடு இதையும் சிறப்பாக செய்வேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதேபோல் கருணாநிதி இல்லத்திற்கு சென்ற உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்திய பின் பாட்டி தயாளு அம்மாள் மற்றும் ராசாத்தி அம்மாளிடம் ஆசி பெற்றார். தொடர்ந்து திராவிடர் கழக அலுவலகம் சென்ற அவர் பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவிலும் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். ஆளுநரின் வலதுபுறம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமர்ந்திருக்க, இடதுபுறம் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அமர்ந்திருந்தார். தொடர்ந்து புதிய அமைச்சர்களாக தேர்வு செய்யப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ராஜேந்திரன், சாமு நாசர் ஆகியோருக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். செந்தில் பாலாஜிக்கு அவர் முன்னரே வகித்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை வழங்கப்பட்டது. கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறையும், ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும், சாமு நாசருக்கு சிறுபான்மையினர் நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சர்கள் 4 பேரும் நேரடியாக அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினர். துணை முதலமைச்சராகியுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.